அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் பரிசமல்லி கண்கள் எல்லாம் உன்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா? ஒரு சின்ன வாக்கு அப்புறம் நேராக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருக்குது. இஞ்சி டீனா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ பால் நல்லா காஞ்சிட்ருக்கு. பால் கொதித்த உடனே நமக்கு தேவையான டீ தூளை போட்டுக்கலாம். இதோட அந்த இஞ்சியையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதிக்கிறதுக்கிட்டையும் பின்னாடி இருக்க செடியில் சுண்டக்காய் நிறைய காய்ச்சிருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் போல் பறிச்சுட்டு வரலான்னு போய் அதை பறிச்சுட்டு இருந்தேன். மண்டே டு ஃப்ரைடே இந்த ரோடெலாம் யூஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு டிராஃபிக்காக இருக்கும். இப்போது ஸ்கூல் இல்லாதனால சண்டேங்கிறதுனால இவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் போகலாம், டெய்லி மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய சிஸ்டரும் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட ஷாப்பு. நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வாங்குவோம் சிக்கன். நம்ம கேட்குற மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து நிறைய முயல்லாம் இருக்கும். என் பையனை கூட்டிகிட்டு வந்தால் அவன் அது கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு இப்போது வந்து முயல்லாம் இல்லை ரொம்ப. இது வரைக்கும் காடை வந்து என் பசங்களுக்கு இன்னும் கொடுத்ததில்ல. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் கொடுக்கணுன்னு சமைச்சு கொடுக்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். க்ளீன் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க வெட்டி. எனக்கு ஒரு 1 kgயும் எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒரு 1 kgயும் வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அவள் தனியாக அவங்களோட பூனைக்காக கொஞ்சோன்னு அந்த தோல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால அதை தனியாக செப்பரேட் பண்ணி அங்கே ஓரத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு குட்டி செல்ஃப் இன்ட்ரோ பார்க்கலாமா? நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. பெரிய பொண்ணு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. பையன் வந்து இப்போ தான் ஒரு 3 வயசாகுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் தான் கொண்டு போய் எல்கேஜியில் சேர்க்கணும். பேசிகிட்டே அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. தேங்காயும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட்டாக இருந்தது. மற்றபடி எதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் விலை வித்தியாசம் கிடையாது. அதனால் நான் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு அதோட நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், போதும். இது ஏற்கனவே ஃப்ரைடே மார்க்கெட்டில் வாங்கினதே கொஞ்சம் இருந்தது. அதனால அதில் இல்லாதது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். வெண்டைக்காய்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே வந்து 20 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. வீட்டில் இருந்துச்சு, இருந்தாலும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 kg வெண்டைக்காவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் வாங்கிட்டு அதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் தனியாக எடுத்து பிரித்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் செய்யலைல்ல. ஸோ மாவு இருந்துச்சு, மாவு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு சட்னி மட்டும் சிம்பிளாக தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிட்டு எங்களுக்கு வந்து சாதா தோசை ஊற்றிட்டு பசங்களுக்கு வந்து முட்டை தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. லஞ்சு செய்ய டைம் ஆயிடுச்சு. ஸோ தட் ஒரு 2 பெரிய பூண்டு பல் எடுத்து அதை உரிச்சிட்டு அது கூடவே ஒரு 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயம், ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் சிக்கன் குழம்புக்கு. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், பூண்டு சேர்த்து அந்த விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை, அதாவது மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4லேருந்து 5 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து, அது கூட தேவையான கல் உப்பு, 2 பழுத்த தக்காளி பழம், ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா சுருள கிண்டிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மிக்ஸி ஜார் அலசின தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதை மூடி போட்டு விசில் விட வச்சுட்டு, சைட் பை சைடு இங்கே வந்து சிக்கன் 65க்கு மசாலா விரவி வச்சுட்டேன். ஒரு 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அடங்கின உடனே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு, உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சாவே போதும். சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆயிரும். இந்த பக்கம் சிக்கன் 65 பொரிச்சுட்டே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், அப்புறம் சிக்கன் உருளைக்கிழங்கு போட்ட சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் 65, இந்த பக்கம் ஃபிஷ் குழம்பு. ஃபிஷ் குழம்பு வந்து இங்கே வைக்கல, அம்மா வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ தட் அதுதான் ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு. சிம்பிளான சாப்பாடு, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக. லன்ச் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் வெளில போயிருந்தாங்க. எங்களுக்கு வரும்போது சூடாக சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சமோசா கூடவே கொஞ்சமாக டீ போட்டு எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு vlog வந்து இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.